கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனங்கள் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தின் 1, 2 ஆகிய வசனங்கள். ஒருவர் படிக்கலாம். Matthew chapter 2 verses 1 and 2. இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காக நன்றி இருந்ததோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிரசன்ன திருநாளினிலும் இவ்வண்ணமாக உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்கின்ற நாங்கள் உம்முடைய நல் வார்த்தைகளை சிந்திக்க முற்படுகின்ற போது உம்முடைய நிறைவான ஆளுகை நீ தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் சத்தியாவியானவரை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தவும், எங்களுடைய அகக்கண்களை திறந்து நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்ட உடனேயே கிறிஸ்மஸ் தான் முடிஞ்சாச்சே, நியூ இயர் வந்தாச்சு, இன்னும் கிறிஸ்மஸ் பேசேஜில் நம்ம இருக்கின்றோமே என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி எழலாம். இந்த நாள் எபிஃபனி சண்டேவாக அனுசரிக்கப்படுகின்றது. பிரசன்ன திருநாள் அல்லது ஆண்டவருடைய திருக்காட்சி திருவிழா என்று சொல்லி திருச்சபைகள் இந்த நாளினை சிறப்பிக்கின்றது. ஆகவே இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதிகள் ஆண்டவருடைய திருக்காட்சியை மையப்படுத்துகின்ற நம்பிக்கைகளை நமது வாழ்வுக்கு தருகின்ற திருமறை பகுதிகளாக இருக்கின்றது. பிரசன்ன திருநாள் அல்லது திருக்காட்சி திருநாள் என்று இந்த நாள் திருச்சபையின் ஒழுங்கிலே அனுசரிக்கப்படுகின்றது. ஆண்டவர் பல்வேறு நிலைமையிலே தம்மை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அந்த வெளிப்பாடுகளில் ஒரு உன்னதமான கொண்டாட்டமாக இந்த நாள் அமைகின்றது. அதாவது இயேசுவானவரின் பிறப்பும் அதனால் உண்டாகுகின்ற ஒரு வெளிப்பாடு அல்லது திருக்காட்சி என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது இந்த நாளுக்குரிய சிந்தனையிலே. நாம் கிறிஸ்மஸ் அன்றைக்கு சிந்தித்தோம், வேர்ட் பிகேம் ஃப்ளஷ், வார்த்தை மாமிசம் ஆனது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே கிறிஸ்மஸ் மெசேஜோடு ஒட்டி வருகின்ற இந்த பிரசன்ன திருநாளில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் ஏரோதுவினிடத்திலே அல்லது எருசலேம் நகரத்திலே வந்து கேட்கின்ற ஒரு கேள்வியோடு துவங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி நூல்கள் ஆண்டவருடைய பிறப்புக்கு அடுத்த காரியங்களை வித்தியாசமான கண்ணோட்டங்களிலே நமக்கு தருகின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் ஒரு உன்னதமான நற்செய்தி நூலாகவும் யுனிக்காகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு அடுத்த காரியங்களை கூறுகின்றது. மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பால்ய பருவத்தை குறித்த எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. நேரடியாக அவர் தன்னுடைய ஊழியத்திற்குள்ளதாக என்டர் ஆகக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து துவங்கி வருகின்றது. எவண்ணமாக அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். லூக்காவும் மத்தேயுவும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு அடுத்த காரியங்களை கூறுகின்றார்கள். அதிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் மிக வித்தியாசமான ஒன்றாகவும் அவர் தருகின்ற இந்த அறிமுகம் என்று சொல்லுவது
ஆண்டவர் இயேசு ஆபிரகாமின் வழிமரபினரில் ஒருவராக எவண்ணமாக வந்து பிறக்கின்றார் என்று கூறுவதை நாம் காண முடியும். 1வது அதிகாரத்தில் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் அவர்களுடைய ஜீனியாலஜி என்பது கொடுக்கப்படுகின்றது. 14 தலைமுறை என்று சொல்லி ஆபிரகாமிலிருந்து இயேசு வரையிலும் உள்ள ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கின்றார். அதன் பின்பு 18வது வசனத்திலே இவண்ணமாக நாம் படிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது என்று கூறுகின்றார். This is how his birth took place என்று சொல்லி அவருடைய நற்செய்தி நூலை துவங்குகின்றார். ஆனால் 2வது அதிகாரத்தில் நாம் வருகின்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பினில் வெளிப்படுவதை நாம் காண முடியும். அதாவது ஏரோதுவின் 2வது அதிகாரத்தின் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது. பெத்லெகேம் நீ சொன்னா என்னன்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசியை மையமாக கொண்டு நாம் இறைவார்த்தையை சிந்தித்தோம். ஆக பெத்லெகேமிலே ஆண்டவர் பிறந்த பொழுது, அப்போ பிறக்கிறதுக்கு முன்னுக்கு ஜனனத்தின் விவரத்தை சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லுவதை மத்தேயு நற்செய்தி நூல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவர் கூறுகின்ற போது ஆண்டவருடைய பிறப்பு என்று சொல்லுவது ஒரு திருக்காட்சியாக அமைகின்றது. A manifestation of our Lord Jesus Christ. கடவுளின் பிரத்யட்சமான ஒரு வெளிப்பாடாக அவர் இருக்கின்றார். அவருடைய திருவெளிப்பாடு என்பதை வலியுறுத்துகின்றதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். திருமறையிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் வரலாற்றிலே பல கோணங்களிலே தன்னை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு காரியங்களை ஆய்வு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், ஆய்ந்து அறிவதற்கு முற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் டிவினிட்டி அல்லது காட் என்று சொல்லுகின்ற போது அது நம்முடைய ஆய்வுக்கு அடங்காத ஒன்றாக இருக்கின்றது. தியாலஜிக்கல் எஜுகேஷனில் நிறைய காரியங்களை ஆய்வு செய்து படிக்கின்றோம். ஆனாலும் காட் என்று வருகின்ற போது இட்ஸ் லைக் மிஸ்ட்ரி. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்ற ஒன்றை நாம் அறிந்து கொள்வதற்கு முற்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்ஃபைனைட் அண்ட் ஃபைனைட் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேறுபாட்டை உடைய ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவரை அல்லது கடவுளை நாம் புரிந்து கொள்வதற்கு முற்படுகின்ற போது அவருடைய வெளிப்பாடு ஒன்றே அதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. இட் இஸ் த ரெவலேஷன் தட் ஹெல்ப்ஸ் us to understand who God is really. கடவுள் உண்மையில் எத்தகையவராக இருக்கின்றார் என்பதை அவருடைய வெளிப்பாடுகளின் வாயிலாகவே நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக ஆண்டவர் இறைமக்களாக இஸ்ரவேலருடைய வரலாற்றிலே தன்னை காலாகாலங்களிலே வெளிப்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். முற்பிதாக்களினுடைய வாழ்வினை நாம் படிக்கின்ற போது முற்பிதாக்களுடைய வாழ்விலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். மோசேயினுடைய வாழ்விலே நாம் வருகின்ற போது எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள்ளதாக உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை விடுதலை நிறைந்த வாழ்வுக்கு நேராக கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முட்செடியின் நடுவினிலே he manifested. God manifested in the flaming fire. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கினியிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். Who he is. I have seen. நான் அவர்கள் படுகிற பாடுகளை கண்டேன், அவர்கள் அடைகிற வேதனைகளை உணர்ந்திருக்கின்றேன். I have come down to liberate my people என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கனுடைய வாழ்விற்குள்ளதாக அவரது அருட்பணி காலத்திலே தீர்க்க தரிசன பணி காலத்திலே வருகின்ற போது ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவராக காணுகின்றார். God manifested in his throne. ஆக முட்செடியிலே தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் அரியணையிலே தன்னை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றவர். இவைகளெல்லாம் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையாக அவருடைய வெளிப்பாடுகளை இறைமக்களுக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அதே ஆண்டவர் இங்கே மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அவர் ராஜாவாக பிறந்திருக்கின்றார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கின்றவர் எங்கே அவரை பணிந்து கொள்ள
வந்தோம். God manifested in this city. இந்த பட்டணத்தில் அல்லது இந்த தேசத்தில் இந்த இடத்துல அவர் எழுந்தருள் இருக்கின்றார், அல்லது அவர் தனது திருக்காட்சியை கொடுக்கின்றார். அதை கண்டுகொள்வதற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே இங்கே சாஸ்திரிகள் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த திருக்காட்சி வலியுறுத்துகின்ற உண்மைகள் என்ன என்று சுருக்கமாக 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த திருக்காட்சியானது முதலாவது, இது ஒரு அதிசயத்தின் திருக்காட்சியாக இருக்கின்றது. இட் இஸ் a manifestation of miracle. ஆண்டவருடைய ஒரு அற்புதத்தின் வெளிப்பாடு அல்லது திருக்காட்சியாக ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்காட்சியானது அமைகின்றது. ஏன் என்று சொல்லுகின்ற போது, இங்கே 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று கூறுகின்றார்கள். மிடில் ஈஸ்ட் பகுதியில் தான் என்னது இருக்கு? யூதேயா இருக்கின்றது. ஆகவே கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஆண்டவர் இயேசு பிறந்த இடம் இந்த உலக அமைப்பில். ஆனால் அந்த இடத்துல பிறந்திருக்கின்றவரை பணிந்து கொள்வதற்காக வருகின்ற இந்த சாஸ்திரிகள் அல்லது மெஜாய் என்று சொல்லுகின்றவர்கள் கிழக்கிலிருந்து அவர்கள் வந்ததாகவே திருமறை நமக்கு கூறுகின்றது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் யார்? ஆக காலங்காலமாக கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்லுவது தங்களுக்கு மாத்திரமே உரியது என்கின்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்திற்குள்ளதாக வாழ்ந்த இறைமக்களாகி இஸ்ரவேலருடைய காட்சி நின்று பரந்துபட்ட ஒரு திருக்காட்சியை ஆண்டவர் கொடுக்கின்றார் அவருடைய பிறப்பின் வாயிலாக என்பது இங்கு புலப்படுகின்ற உண்மையாகும். அதற்கு ஆண்டவர் ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்துகின்றார். அது ஒரு அதிசய நிகழ்வாக திகழ்கின்றது. இட்ஸ் எ மிராக்குலஸ் ஈவென்ட். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினில் நடைபெற்ற அதிசயங்களில் அதுவும் ஒரு அதிசயம். அநேக அதிசயங்கள் இயேசுவின் பிறப்பை சுற்றி நிகழ்ந்திருக்கின்றது, நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் வேளையிலே நடைபெற்ற நிகழ்வுகளில், அதிசய நிகழ்வுகளில் ஒன்று கிழக்கிலே தோன்றிய ஒரு நட்சத்திரம். ஒருவேளை இன்னைக்கு போன வருஷமும் இந்த திருமறை பகுதியிலிருந்து இறைவார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அப்போது கேட்ட ஒரு கேள்வி இன்று உங்களிடத்திலே கேட்கின்றேன். எத்தனை பேருடைய வீட்டில் இன்னும் ஸ்டார் தொங்கிக்கிட்டு இருக்கு? குட். அநேகருக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே என்ன செய்திடணும்? ஸ்டார் எல்லாம் அவுத்துடணும், கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியை மிச்சப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுகின்ற எண்ணமோ, இல்லை பண்டிகையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற எண்ணம் அல்ல. மாறாக நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கின் அடிப்படையில் ஜனவரி 6 என்று சொல்லுவது எபிஃபனி சண்டேவாக, அல்லது தூர இடத்துல இருந்தவங்க ஆண்டவரை தேடி வந்து பணிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு காலம் என்பதெல்லாம் நிர்ணயம் செய்து இந்த ஒரு ஒழுங்கிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக நட்சத்திரம் இங்கே ஒரு அற்புதமாக இருக்கின்றது. நம்முடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, ரெவரண்ட் காட்சன் சாமுவேல், என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். அவருக்கு ஸ்டார்களுக்கு மேலே ரொம்ப அலாதி பிரியம். அதுலேயும் பர்டிகுலராக நெகிழி இல்லாத, பிளாஸ்டிக் இல்லாமல் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் ஊரில் இருந்து அநேக நண்பர்களை அழைத்து வந்து பனைமர ஓலைகளிலே எப்படி ஸ்டார் செய்து நம்முடைய கொண்டாட்டங்களிலே நாம் பயன்படுத்த முடியும் என்று சொல்லுகின்ற முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். அதோடு மாத்திரமல்ல, மெத்தடிஸ்ட் எம்பளம் அல்லது நம்முடைய லோகோ பொறிக்கப்பட்ட ஸ்டார்ஸையும் அவங்களுடைய திருச்சபையின் சார்பில் எல்லா திருச்சபைகளுக்கும் அவர்கள் கொடுத்து இந்த கடந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலெல்லாம் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி இருக்கின்றார்கள். ஆக நட்சத்திரம் என்று சொல்லுவது மிக முக்கியமான ஒரு இடத்தினை பெறுகின்றது.
இதை குறித்து சிந்தித்த போது ஆண்டவருடைய திருவார்த்தையை இது ஒரு புதிய ஆண்டின் முதல் ஞாயிறாகவும் இருக்கின்ற போது சில வாக்குத்தத்த வசனங்களோடு இந்த நிகழ்வினை பொருத்தி ஆண்டவருடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆசிக்கின்றேன். ஆக இங்கே எருசலேமுக்கு இந்த சாஸ்திரிகள் வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர். ஆனால் பைபிளில் என்ன சொல்லலை? 3 பேர் தானே சொல்லலை. நம்ம எதை வச்சு அஸ்யூம் பண்ணுறோம்? அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் அடிப்படையில் நம்ம 3 பேர்னு சொல்லுகின்றோம். எனினும் சில அறிஞர்கள் 3க்கு அதிகமானவர்களும் இருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே நாம் போகவில்லை. எனினும் தூரத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள். எதன் அடிப்படையிலே அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது கிழக்கிலே அவர்கள் கண்ட நட்சத்திரம் அவர்களை ஆண்டவரிடத்திற்கு கொண்டு வருகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் அதிசயமானதாக மாறுகின்றது. நட்சத்திரம், ஒருவேளை நம்ம கிறிஸ்மஸு பாடணும் நட்சத்திர கூட்டம்னு சொல்லி, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நட்சத்திர கூட்டத்தை பார்த்தோன்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் மெய் மறந்து தான் நிற்கணும். ஆண்டவருடைய படைப்பின் அதிசய செயல்களில் அவருடைய கிரியையின் மகத்துவம் விளங்குகின்ற ஒன்று எது என்று சொல்லுகின்ற போது இந்த ஆகாசம், ஆகாயத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய விந்தைகளும் அது விளக்குகின்ற கடவுளின் கிரியைகளும் ஏராளமானவைகளாக இருக்கின்றது. ஒருவேளை மனுஷர்கள் நிறைய பேர் என்ன செய்யறதுல, என்ன இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நிறைய பேர் சொல்கிறாங்க, பீப்புள் நெவர் லுக் அப், ரதர் எல்லாருமே என்ன தான் செய்கிறாங்க? குனிஞ்சே தான் பார்க்குறாங்க. ஏன் குனிஞ்சு பார்க்குறாங்க? கையில் மொபைல் இருக்குது, அதனால மொபைல்லையே கண்ணோட்டமாக இருக்கிறாங்க. அதனால வானத்தை அண்ணார்ந்து பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற காரியங்களை பலர் சொல்லுகின்றார்கள். எனினும் இங்கே நட்சத்திரம் என்று சொல்லுகின்ற போது அவைகள் உயர்வான இடங்களிலே இருக்கின்றவைகளாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் படித்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய படைப்பினிலே அவைகள் பெறுகின்ற இடம் என்று சொல்லுகின்ற போது ஜெனிசிஸ் சாப்டர் 1 verses 14, 15 and 16, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். Why God created the stars in heaven என்று சொல்லுகின்ற போது திருமறை அதற்கான விளக்கத்தை தருகின்றது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும். அடுத்தது 15, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஒரு பெரிய சுடர், ஒரு சின்ன சுடர், அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன சுடர்கள் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய செயல்பாட்டின் விந்தையை யோசித்து பாருங்க. திருமறை அறிஞர்கள் கூறுகின்ற போது சூரியனையும் சந்திரனையும் வணங்குகின்ற சமூகம் நடைந்த ஒரு சமூகத்தின் நடுவினில் தங்களை சூழ வாழுகின்ற மக்கள், ஏன்சியன் நியர் ஈஸ்ட், அவருடைய பழக்கங்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் God placed the great star and the small star and other stars in heaven. தெய்வங்கள் என்று கிரியைகளை கண்ணோக்கிய மக்களின் நடுவினிலே ஆண்டவர் இவைகளை அவருடைய கரத்தின் கிரியைகளாக அல்லது அவருடைய படைப்புகளாக அவைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை இங்கே திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த பிரசன்ன திருநாளிலே, திருவெளிப்பாட்டினிலே கிறிஸ்துவின் திருவெளிப்பாடு என்பது ஒரு அதிசயம். ஏனெனில் அவருடைய அதிசயத்தை அவர் நட்சத்திரங்களின் வாயிலாக வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள்
யோபுவினுடைய புஸ்தகம் 38வது அதிகாரத்தில் படித்தீர்கள் என்று சொன்னால் 3 வசனங்களிலே அங்கே நட்சத்திரங்களுக்கு அடுத்த காரியங்களை குறிப்பிடுகின்றார். 7வது வசனமும் 31வது வசனமும் 32வது வசனமும். அவைகள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு உட்படாதவைகளாக, நம்முடைய செயல்திறன்களால் அடக்க இயலாதவைகளாக அவைகள் விஞ்சி நிற்கின்றது என்பதை அங்கே யோபு வலியுறுத்துகின்றார். ஆனால் அதே நட்சத்திரத்தை கொண்டு ஆண்டவர் இன்னொரு உண்மையை நமது வாழ்விற்கு கற்றுத்தருகின்றார். அது என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தின் 5வது வசனம், அதை நாம் படிக்கின்ற போது, Genesis chapter 15 verse 5, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆக ஆண்டவர் தன்னுடைய கிரியையாக இந்த நட்சத்திரங்களை ஆகாய விரிவிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அது நம்முடைய செயல்களுக்கு, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே செயல்படுகின்றவைகளாக இருக்கின்றது. ஆண்டவர் அவைகளின் ஓட்டத்தையும் அவைகளுடைய திட்டத்தையும் அறிந்து உணர்ந்தவராக, அல்லது அவைகளை அவருடைய கட்டுப்பாட்டினில் அவர் வைத்திருக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற திருமறையினில் ஆண்டவர் குலமூதுவர் அல்லது our forefathers என்று சொல்லுகின்ற the patriarchs of our faith, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற போது எதை உருவகப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார்? நட்சத்திரத்தை உருவகப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நாம் படிக்கின்ற போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். The last phrase, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். All nations will be blessed with a new. உனக்குள் எல்லா மக்களினமும் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகின்ற போது 15வது அதிகாரத்தின் 5வது வசனம், அது வானத்தின் நட்சத்திரங்களுக்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதைத்தான் எண்ணாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற போது 24வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லை வரைக்கும் நிர்மூலம் ஆக்கும். A star will rise from Israel என்று சொல்லுகின்ற ஒரு வாக்குறுதியையும் அங்கே கொடுக்கின்றார். ஆக இறைமக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற விதம் என்று சொல்லுவது, அது நட்சத்திர கூட்டங்களுக்கு இணையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. அதோடு மாத்திரமல்ல, உபாகமம் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே நாம் வருகின்ற போது, they were the witness for that promise, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதற்கு அவர்களே அடையாளமாக இருக்கின்றார்கள். டியூட்ரானமி சாப்டர் 1 verse 10, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். ஐசாயா 51 verse 1 and 2 verses 1 and 2 படித்தீங்கன்னு சொன்னா, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட குழியையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணினேன் என்று கூறுகின்றார். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்கின்றார். ஆக ஒரு புதிய ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது ஆண்டவர் நமது வாழ்வுக்கு தருகின்ற அவருடைய வாக்கின்
நல் நம்பிக்கை என்று சொல்லுகின்ற போது இந்த நட்சத்திரங்கள் ஆண்டவருடைய அதிசய கிரியையாக இருப்பதைப் போல அவர் நமது வாழ்வினிலே அதிசயங்களை நிகழ்த்த வல்லவராக இருக்கின்றார் என்று நாம் அறியலாம். ஏனெனில் இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு திருமுறை பகுதியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது 5, 6 ஆகிய வசனங்களை படித்தோம் என்று சொன்னால், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும், சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் என்று சொல்லி how nations will come to you என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான ஆசிகளை ஆண்டவர் அங்கே கூறுகின்றார். 5வது வசனத்தின் the second phrase, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். Your heart will thrill and it will rejoice or it will overflow with amazement என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை இங்கே ஏசாயா தீர்க்கன் இறைக்காட்சியாக காணுகின்றார். ஆக இந்த நட்சத்திரம் என்பது ஒரு அதிசய நிகழ்வாக வானிலே தோன்றுகின்றது. ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்கள் வானில் ஏராளம் தோன்றலாம். ஆனால் இயேசு பாலகன் பிறந்தபோது தோன்றிய இந்த நட்சத்திரம் இந்த ஞான சாஸ்திரிகளுக்கு அது ஒரு விந்தையை கொடுத்தது. அவர்கள் வானியல் ஆராய்ச்சி செய்கின்றவர்கள், நட்சத்திரங்களின் ஓட்டங்களை கணிக்கின்றவர்கள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தேசத்திலேயும் புது வருஷம் பிறந்தாச்சு, நியூமராலஜி என்ன சொல்லுது, அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுகின்ற நம்பிக்கையுடைய ஜனங்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். அவைகளின் நடுவினிலே கிறிஸ்துவின் பிரசன்ன திருநாள் நமக்கு தருகின்ற ஒரு நல் நம்பிக்கை. ஆண்டவருடைய இந்த திருக்காட்சி என்று சொல்லுவது அதிசயமான ஒரு திருக்காட்சி. அவர் நட்சத்திர ஓட்டங்களை திருப்புகின்றவர். அவைகள் தெய்வம் அல்ல, அவைகளும் கடவுளின் படைப்பு. அவைகளின் வாயிலாக அவருடைய செய்தியை இறைமக்களுக்கு அவர் கொடுக்கின்றார். ஆகவே இந்த கிழக்கினிலே வாழ்ந்த, ஒருவேளை பெர்ஷியாவில் இருக்கலாம், இல்லை அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கலாம், ஈவன் இந்தியாவிலிருந்து கூட ஒருவர் வந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி எனினும் 3 இங்கே ஞான சாஸ்திரிகள் ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காக அவர்கள் வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது அதிலே ஒரு அதிசயம் நிகழ்கின்றது. இந்த அதிசயத்தை குறித்து இந்த நாளிலே நாம் படித்த எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் கூறுகின்ற போது 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாயிருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். A mystery that been revealed. இயேசு பாலகனுடைய பிறப்பினில் ஒரு இரகசியம் வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக தூரமாக இருந்தவர்கள், காணியாட்சிக்கு புறம்பாக கருதப்பட்டவர்களும் ஆண்டவரண்டை வர இயலும் என்று சொல்லுகின்ற ஒரு அதிசயத்தை வானிலே அது நிகழ்த்தி காட்டுகின்றது. அது ஆண்டவர் பால் அவர்களை ஈர்க்கின்றது. ஆக கிறிஸ்து பிறப்பு பண்டிகையெல்லாம் கொண்டாடி இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கின்ற நாம், ஆண்டவர் நமது வாழ்விலே செய்து நிகழ்வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளின் வாயிலாக ஆண்டவரண்டை வழிநடத்தப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கின்றோமா? அல்லது இந்த நட்சத்திரத்தை போல அவரைக்காக நாம் பிறரை ஆண்டவரண்டை வழிநடத்துகின்ற அனுபவம் உடையவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஏனெனில் நம்முடைய வாழ்வினை குறித்து திருமறையிலே நாம் படிக்கின்ற போது நாம் சுடர்களுக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, பிலிப்பியன்ஸ் chapter 2 verse 12, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இயேசு பாலகனை, அவருடைய அற்புத செயல்பாடுகளை,
அவருடைய அன்பினை அனுபவமாக பெற்றிருக்கின்ற நாம் சுடர்களைப் போல இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, இந்த திருக்காட்சி என்று சொல்லுகின்ற போது, அந்த திருக்காட்சியானது ஒரு ஆனந்தத்தின் திருக்காட்சியாக இருக்கின்றது. அதாவது 10வது வசனம், மத்தேயு 2:10, Matthew chapter 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதிசயமான ஒரு நட்சத்திரம், அதிசயமான திருக்காட்சிக்கு நேராக அவர்களை வழிநடத்துகின்றது. அதிசயமான திருக்காட்சி அவர்களை ஆனந்தத்திற்கு நேராக கொண்டு வருகின்றது. For a joyful celebration. ஒருவேளை இந்த நட்சத்திரம் எருசலேமுக்கு அவர்களை கொண்டு செல்வதை போல பக்கத்தில் போன உடனே சாஸ்திரிகள் எங்க போயிட்டாங்க? ஏரோதுனிடத்துல போயிட்டாங்க. இதுவரைக்கும் சரியாதான் வந்துட்டு இருந்தாங்க, நட்சத்திரம் போன பாதையிலேயே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா நெருங்கி நெருங்கி பக்கத்தில் வர வர எருசலேம் பக்கத்தில் போகுதுன்னு சொன்ன உடனே, ராஜா பிறந்திருக்கார், அப்போ எங்க தாங்க பிறந்திருக்கணும், அரண்மனைக்கு தான் போனோம், ரூட்டை மாற்றி விடுங்க. அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனையில் போனால் என்ன, ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னால் அந்த பட்டணமே என்ன செய்யணும்? குதூகலிக்கணும், கொண்டாடணும். ஆனால் அங்கே ஒரு ஆரவாரமும் இல்லை, ஒரு கொண்டாட்டமும் இல்லை. என்ன என்று வியந்து நிற்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். திருமுறைக்கு நேராக வழிநடத்தப்படுகின்றார்கள். சாஸ்திரிகளை உடைய வருகை அறிந்து ஏரோது கேட்கின்றான். 4வது வசனத்திலே, அவன் பிரதான ஆசாரியார் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்திலே விசாரித்தான். அவர்கள் மீகா தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி பெத்லகேமிலே பிறப்பார் என்று கூறினார். செய்தி உலகத்துக்கு வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஆனால் அந்த நகரத்தார் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்களுடைய கடமைகளிலும் அவர்களுடைய சடங்குகளிலும் அவருடைய சம்பிரதாயங்களிலும் மூழ்கி போனவராக, ஒரு ராஜா பிறந்தால் என்னன்னு சொல்லி they ignored the good news. சீயோன் குமாரத்திக்கு நற்செய்தி தூர இடத்திலிருந்து கடந்து வருகின்றது. உலகத்திற்கு நற்செய்தியை கொடுக்க வேண்டியவர்களுக்கு உலகம் நற்செய்தியை கொண்டு வருகின்றது. எனினும் உணர்வற்ற நிலைமையினில் வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இயேசு பிறந்த பொழுது எருசலேம் நகரமும் பெத்லகேம் சமூகமும் இருந்தது என்பதை இத்திருமறை பகுதி நமக்கு சித்தரிக்கின்றது. ஆக இன்று இந்த பிரசன்ன திருநாளிலே அல்லது கிறிஸ்துவின் திருக்காட்சியை கொண்டாடுகின்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையினில் இருக்கின்றோம்? சாஸ்திரிகளைப் போல ஆனந்தம் அடைகின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றோமா? அல்லது ஆளுகைக்கும் ஆட்சிக்கும் பங்கம் விளைவிக்கின்ற நிலைமையினில் ஒருவருடைய பிறப்பு ஜனனம் என்பது உண்டாகுகின்றது என்று கலக்கம் கொள்ளுகின்ற ஏரோதை போலவும் எருசலேம் சமூகத்தை போலவும் நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா? குதூகலம் கொண்டாடுவதற்கு பதிலாக பச்சிளம் பாலகரை எல்லாம் கொண்டு குவிப்பதற்கு முற்படுகின்ற ஒரு ஆணவம் அதுவல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நற்செய்தி கடந்து வருகின்ற போது தொலைக்க விட்ட வழியை மீண்டும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு காட்டின போது they rejoiced. அரண்மனைக்கு போனது தப்பு, நம்முடைய பாதையிலேயே நம்ம செல்லுவோம் என்று சொல்லி இங்கே அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இயேசு பாலகனின் இந்த திருக்காட்சி ஒரு ஆனந்தத்தின் திருக்காட்சியாக இருக்கின்றது. அவருடைய வருகின்றோர் அனைவரும் ஆனந்தம் அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். மூன்றாவதாக இந்த திருக்காட்சியானது ஒரு அர்ப்பணத்தின் திருக்காட்சி. 11, 12 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பௌளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். They offered their gifts, opening their chest. பொன், gold, frankincense and myrrh. ராஜா அவர் ஒரு தீர்க்கர், அவர் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் வெள்ளைப்பௌளம், அவர் ஒரு தீர்க்கர் அல்லது நமது பாவத்திற்கான பாவ பரிகாரமாக மரிக்கின்றவர் என்பதற்காக அவருக்கு வெள்ளைப்பௌளம்.
ஆக இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் எவ்வளவு ஆயத்தத்தோடு இந்த பாலகனை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள். இந்த திருக்காட்சியை காண்பதற்காக தூரத்தில் இருந்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, நாட் எ வெர்பல் கம்யூனிகேஷன். தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை கொண்டு சொன்னான். ஆனால் they assumed a king is born of the universe. முழு சமூகத்துக்குமான ஒரு ராஜா பிறந்திருக்கின்றார், அவரை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு அவர்கள் வந்து அவருடைய திருக்காட்சியை காணுகின்ற போது அவரை பணிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். 12வது வசனம், பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். They witnessed the manifestation of our Lord Jesus Christ and they returned in another way. வந்த வழியே போகல, தப்பி போன வழியில மீண்டும் போகல, ஆண்டவர் அவர்களுக்கு காட்டின வழியில போனார். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி இந்த பிரசன்ன திருநாளிலே அல்லது இந்த திருக்காட்சி திருநாளிலே ஆண்டவருடைய திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்ற நாம், ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற நல்ல பாதையில இந்த புதிய ஆண்டுல வழி நடக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சையும் ஒரு ஆவலும் இருக்குமானால் என்றும் கிறிஸ்து நம்முள்ளிலே பிறந்து அவருடைய திருக்காட்சியை நமது வாழ்விற்கு தந்து பிறர் நம்மில் கிறிஸ்துவை காணுகின்ற ஒரு உன்னதமான வாழ்வின் அனுபவங்களுக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் என்பதில் எந்த ஐயமில்லை. அத்தகைய கிருபைகளை நன்மைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.